Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. So இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா உங்களோட Instagramல நீங்க போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா நார்மலா போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கீங்க. அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போவும் பாத்தீங்கன்னா உங்களோட Instagramல இந்த என்னோட Instagram அக்கவுண்ட பாருங்க. இதுல போட்டோஸ்லாம் பாருங்க. உண்மையிலேயே வேற லெவலா வந்து இருக்கும். இந்த மாதிரி போட்டோஸ் மாதிரி எப்படி உங்களோட Instagram அக்கவுண்ட்லயே உங்க போட்டோஸ் இந்த மாதிரி ஸ்டைல்ல எப்படி போட்டோஸ் அப்லோட் பண்ணுறது சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். பார்த்துக்கங்க இந்த மாதிரி ஸ்டைலில் இதுவும் பையமா இப்போ நான் வந்து Instagram தான் இருக்கேன். பார்த்துங்க இதுவும் பையமா என்னோட அக்கௌண்ட் தான். இதே மாதிரி ஸ்டைலில் உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு எப்படி இந்த மாதிரி Instagramல ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நம்ம சேனல் பையமா மேக்ஸிமம் இந்த மாதிரி Instagram டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து அதிகமாக அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறது சொல்லி பார்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஆப் வந்து அதிகமாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் வந்து அதிகமாக கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக ஏபிகே லிங்க்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கு நேரம் அதிகமாக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அதிகமாக ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோரில் அது என்ன அப்படின்னா இருங்க காட்டுறேன். இந்த ஆப்புக்கு பதிலாக இந்த ஆப் தான் அதிகமாக ஓப்பன் ஆகும். பஸ்ஸில் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ஆப். இந்த ஆப் வந்து அதிகமாக இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரு இந்த மாதிரி கட்டமாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்க கட்டத்தை கிளிக் பண்ணிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 12 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணால் இந்த ஆப் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி டிசைனில் உங்களோட Instagramல ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். இதில் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. அந்த நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டைலில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து அதே ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணுறது சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. வாய் கொஞ்சம் குளருது, வேறு ஒன்றும் இல்லை. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே அந்த இது தெரியும். நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நான் காமிக்கிற ஸ்டைல் இல்லாமல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய வித்தியாசமான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இருங்க அந்த இது இந்த இருக்குது இதில் இதுதான் பையமா நான் அப்லோட் பண்ணிக்கக்கூடிய ஸ்டைலு. இப்போ நான் இந்த ஸ்டைலும் பையமா ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்டைலில் லைக்காக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு சில டைம் அந்த வீடியோ பார்த்து தான் பையமா ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி காமிச்சோம்னா வீடியோ பார்த்திங்க ஒரு ஆடு பார்த்தா இதுவும் பையமா ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போவும் பையமா ஏதோ ஒரு ப்ளஸ்ஸை தொட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபைலுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். இப்போவும் பையமா அதில் மொத்தம் 6 ஃபோட்டோஸ் காமிக்கும். இப்போ நீங்கள் அதில் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வைக்கணும் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பையமாக செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் பையமாக ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 6 ஃபோட்டோஸ் காமிக்கும். இப்போ நான் 6 ஃபோட்டோஸுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இருங்க இப்போ நான் பையமாக 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே டன்னு இருக்குமா அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஆடிங் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி பையமாக வந்துடும். எதுவும் பையமாக உங்கள் ஃபோட்டோ எதுவும் மண்டை சரியாக தெரியாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி மேலே தூக்குனீங்க அப்படின்னா மேலே தூக்கும். கீழே இருக்குனீங்க அப்படின்னா கீழே இறங்கும். எந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வைக்கணுமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போவும் பையமா எல்லாமே ஃபோட்டோ கரெக்டாக தான் இருக்குது. இப்போவும் பையமா மேலே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஃபோட்டோ மாற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டுன்னு இருக்க கிளிக் பண்ணிப்போனா சம்மந்தமாக இல்லாமல் அந்த ஆடு ஓடிக்கி இருக்கும். இருங்க ஆடை கீழே க்ளோஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றா தனித்தனியாக தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றா பார்த்து அப்லோட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சேவ் கிரேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். 100 இமேஜஸ் சேவ்னு சொல்லி இப்போ பையமா இந்த ஆப் விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு Instagram அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். Instagram அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க தெரியுமா. நான் உங்களை ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்ன பார்த்தீங்கன்னா நம்பராக போட்டு இருந்துச்சு. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த மொபைலில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மொபைலில் பார்த்துக்கிட்டே நீங்கள் இதில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இன்னொரு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதில் அனுப்பிவிட்டு அந்த மாதிரி அதில் பார்த்துக்கிட்டே இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஈஸியாக. இப்போ நான் பையமா இன்னொரு மொபைல் வச்சுருக்கேன். அந்த மொபைலுக்கும் பையமா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டேன். அந்த
இன்னொரு மொபைலில் பார்த்துக்கிட்டே தான் பையமா இது எத்தனை நம்பரு எந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இப்போ நான் பையமா அப்லோட் பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பயமாக வேறு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாம் பயமாக பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பயமாக கேலரியில் போய்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தான் பயமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் பயமாக ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற பயமாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் காமிக்காதுன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறத காமிக்கவும் முடியாது. காமிக்கலாம், பட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ ஃபுல் இமேஜுமே அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இன்னொரு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை அந்த மொபைலுக்கு அனுப்பிட்டு அந்த மொபைலில் கேலரியில் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் நம்பர் போட்டிருக்க பார்த்து இதிலும் பயமாக வரிசையாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12 இந்த மாதிரி ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா வரும். அப்படி இல்லாமல் 2 ஃபோட்டோ, 1 ஃபோட்டோ, 4 ஃபோட்டோ, 5 ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வரிசையாக வராது. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோஸ், 6 ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வர மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இருந்த பாதி ஃபோட்டோஸை டெலீட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு போஸ்ட்டுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் ஒன்றையும் வந்து பயமா சொல்லிடுறேன். அப்படின்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஒரே ஃபோட்டோவே பயமா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி வந்து வராது. ஸோ இதுவும் பயமாக லேயர் மாதிரி ஒரே ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்த்தா எல்லா ஃபோட்டோ வர மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஃபோட்டோவுமே அதில் 1ஆம் நம்பர் போட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த 1ஆம் நம்பர் ஃபோட்டோ கிளிக் பண்ணி மேலே ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணி விட்றணும். ஸோ அதே மாதிரி தான் பயமாக இருக்க 12 ஃபோட்டோஸுமே அந்த பயமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருங்க, நான் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அந்த 12 ஃபோட்டோஸுமே அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்து அப்லோட் பண்ணிங்க. நம்பர் பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணிங்க. எந்த நம்பர் எந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி வந்து பயமாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் பயமாக ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இருங்க, அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பயமாக ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறதை காமிச்சிருக்கலாம், பட் இதிலும் பயமாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல பிளாக் கலராக தான் பிளாக் கலராக தான் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கும். ஸோ ரெக்கார்டு எதுவுமே ஆகாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னால் காமிக்க முடியல. ஸோ நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. வரிசையாக எந்த நம்பர் எந்த ஃபோட்டோ 1ஆம் நம்பர் எந்த ஃபோட்டோ 2ஆம் நம்பர்னு சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் பயமாக எல்லா ஃபோட்டோஸுமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பற்றியில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதான் பயமாக இப்போ நான் ஆட் பண்ண ஃபோட்டோஸு. ஸோ ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ இப்போ நான் பயமாக என்னோடய ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இருக்குதுலா இருங்க, லோடிங் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருக்குதுலா இதுதான் பதிமாக இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோ. ஸோ பார்த்துக்குங்க, இதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோ. நான் இதுவும் பார்த்தீங்கன்னா மார்னிங் காலையில் செட் பண்ண ஃபோட்டோ. ஸோ பார்த்துக்கங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பார்த்து கரெக்டாக எந்த ஃபோட்டோ எந்த நம்பர்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணி வைப்பேன். இந்த மெத்தடில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டைலில் இந்த மாதிரி டிசைனில் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. நான் உங்களுக்கு இதில் எல்லாமே பயமாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அப்படியும் புரியலை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எதாக இருந்தாலுமே ப்ராப்ளம் இருந்தாலுமே கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி மக்களே. இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் இனிமேல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் அமௌண்ட்டாக போட்டுவிடுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.